50வது திரைப்படம் இவ்வளோ பெரிய வெற்றி திரைப்படமாக கொடுக்க முடியுமா, என்னால் கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி அடித்த தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ கம்ப்ளீட்டான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ராயன் திரைப்படத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதுக்கு முன் ராயன் டிக்கெட் வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ். ராயன் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு அடி விழுந்தது. அதாவது படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்தாங்க. இது பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் ரசிகர்கள் பாசிட்டிவான விஷயங்களாக மாற்றி விட்டார்கள். ஸோ ஒரு ஏ திரைப்படம் வெளியாகி இருக்குது தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படமாக. சன் பிக்சர்ஸும் இதை தைரியமாக வெளியிட்டு இருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருமா, மக்கள் கூட்டம் வருமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஆனால் ராயன் திரைப்படத்தோட ஓப்பனிங் வேறு லெவலில் இருந்தது. செலப்ரேஷனும் வேறு லெவலில் இருந்தது. ஏ ஃபிலிமா, யூஏ ஃபிலிமா, இல்லை யூ ஃபிலிமா அப்படி எல்லாமே தாண்டி இந்த திரைப்படத்துக்கு இப்போ கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, எந்த இடத்தையும் லேக் இல்லாமல் அசுரனை விட பயங்கரமான திரைப்படமாக இது இருக்கு. முன்னொரு வெற்றிமாறன் டைரக்டா தனுஷா உருவெடுத்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியாகி இருக்கு. ஸோ அதனால் ஒரு பிளாக் பஸ்டரான திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் தமிழ் சினிமாவில் வெற்றி அடைகிறது. உண்மையாலுமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இது மிகப்பெரிய இம்பாக்ட், மிகப்பெரிய வசூல் வேட்டையாடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது.